மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ரிச்சி கேர்ள் டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஹீரோயின், நம்ம கிரத்திங்க, அந்த கவோ எல்லாருமே அந்த கேம்பிங் சைட்ல தானே இருப்பாங்க. அங்க பசங்க ஃபர்ஸ்ட் அழகா அவங்க டென்ட் ரெடி பண்ணிடுவாங்க. இங்க நம்ம டிசியோட கேங்க தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு டென்ட் ரெடி பண்ணவே தெரியாதா? உடனே இந்த ரிக்கா பொண்ணு, ஹே டிசி, நீ போய் கவோ கிட்ட கேளு, அவன் உனக்காக நம்மளுக்கு டென்ட் ரெடி பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு வழக்கம் போலதான் நம்ம ஹீரோயின், ஐயோ நான் எப்படி அவன்கிட்ட போய் கேக்குறது, நான் கேட்டா அவன் செய்வானா அப்படின்னு குழஞ்சுக்கிட்டே பேசுவா. நம்ம ரிக்கா பாப்பா, இவ இப்படியே குழஞ்சுக்கிட்டே இருந்தா நைட் ஆயிரும், சரி பேசாம நம்ம கிரத்திங் கிட்ட கேட்டுருவோம் அப்படின்ட்டு, கிரத்திங் எனக்காக இந்த டென்ட்டை கொஞ்சம் மாட்டி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு இப்ப இவ ஃப்ளோட் பண்ணிட்டே கேப்பா. ஆனா இதுக்கு நம்ம கிரத்திங் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே கவா உடனே நான் உங்களுக்கு டென்ட் கட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட டென்ட்டை வாங்கிக்குவோம். இப்ப அதனால கவவும் கிரத்திங்கும் நம்ம ஹீரோனோட கேங்குக்கு டென்ட் கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்களா. இன்னொரு பக்கம் நம்ம டிசியோட கேங், உங்களுக்கு நாங்க சாப்பிடறதுக்கு எதாவது எடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம கவோ நம்ம டிசியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பானா. இதை பார்த்து நீ எல்லாரும் அவன் உன்னையே பார்த்து சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெக்க வந்துரும். அப்புறம் தான் நல்லா பார்த்தா கவோ எதுக்கு இவ்வளவு குறுகுறுன்னு பாத்துருப்பானா, இவ ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேங்கிற பேர்ல எல்லா ஸ்நாக்ஸும் இவளே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பா. அது அப்படியே வாய் பூரா பல்லுல எல்லா இடத்துலயும் ஒட்டி இருக்கும். அதுக்காக தான் கவோ இவளை பாத்துக்கிட்டே இருந்திருப்பா. இது தெரிஞ்சுன்னு நம்ம ஹீரோன், ஐயோ ஒரே அசிங்கமா போயிருச்சே அப்படின்ட்டு வாயெல்லாம் உடனே தொடச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் இப்போ கவோ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட, டிசிய பாரு ரொம்ப அழகா இருக்காளே, அதே மாதிரி அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா சொல்ல போனா எனக்கும் அவ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் என்னோட லவ்வ கன்ஃபஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். இப்படி இவன் சொன்ன கடுத்து நம்ம கிரத்திங்க்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி அப்படியே டிசியவே பாத்துக்கிட்டே இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த 3 பொண்ணுங்களை தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அப்படியே அந்த ஸ்லம்முக்குள்ள வந்துருவாங்களா, அங்க யார்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருக்க ஏரியாக்குள்ள போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அந்த ஹனி பொண்ணு தெரியாம சகதியை மிதிச்சிருமா. ஐயோ இது என்ன இங்க ஒரே சகதியா இருக்கு, என் ஷூஸ் எல்லாம் வேற டர்ட்டி ஆயிருச்சு, உன்கிட்ட டிஷ்யூ இருந்தா குடுஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த ஃபா எதையோ பார்த்துட்டு பயந்துட்டு, ஹனி அங்க பின்னாடி திரும்பி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த ஹனி பொண்ணு ஒரு மாதிரி பயந்துகிட்டே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு பையன் அப்படி நின்னுக்கிட்டு இவங்க 3 பேத்தையும் வெறிக்க பாத்துக்கிட்டு இருப்பா. உடனே இந்த 3 பொண்ணுங்களும் கத்தி அலறிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிருங்க. அந்த பையன் அப்படியே மெதுவா வந்து, நான் டிஷ்யூ இருக்குன்னு சொல்ல தானே வந்தேன், இவளுக்கு எதுக்கு என்ன பார்த்துட்டு ஓடுறாளுக அப்படிங்கிற மாதிரி புரியாம நின்னுக்கிட்டு இருப்பான். இதுல ஓடி வந்ததுல பாவம் ஹனியோட ஹீல்ஸ் வேற பிஞ்சிரும். ஆனாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு டிசியை பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க இருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹனி ஒரு முடிவோட இருப்பா. ஆனா அப்பயும் அந்த ஃபா பொண்ணு ஏதோ சொல்ல வருவா. ஆனா அது அந்த ஹனி காது கொடுத்து கூட கேட்காம, சீக்கிரம் வாங்க வேற யாருக்கான்னு போய் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இப்ப அங்க ஒரு 2 பசங்க உட்காந்துருப்பாங்களா, அவங்க கிட்ட தான் போவாங்க. ஆனா அந்த பசங்களை பார்த்தா நல்லா பாட்டிலும் கையுமா காலங்காத்தாலே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பசங்க அப்படி இந்த 3 பொண்ணுங்களை பார்த்துட்டு, என்ன பியூட்டிஸ், உங்களை அந்த பக்கம் நான் பார்த்ததே கிடையாதே, யாரை தேடி வந்திருக்கீங்க, எது பாய் ஃப்ரெண்ட் வேணுமா என்ன, சொல்லுங்க நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குடி போதில பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த ஹனி பொண்ணு இதுக்கெல்லாம் பயப்படாம அப்படியே அவ போன் எடுத்து நம்ம ஹீரோயின் போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இங்க பாத்திருக்கீங்களா, இங்க இருந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பா. அதுக்கு உடனே அந்த 2 பசங்களும், உனக்கு இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா எங்க கூட சேர்ந்து லைட்டா குடி, அப்பதான் நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ஹனி பொண்ணுக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேற வழியே இல்லாம 3 பேரும் அந்த சரக்கை வாங்கி குடிப்பாங்களா. இதை குடிச்சு முடிச்சோனையும் ஃபாவும் ஹனியும் நார்மலா தான் இருப்பாங்க. இந்த கிரெட்டை பொண்ணை பார்க்கணும், அப்படியே குடி போதையில நல்லா டப்பாங்குத்து பாட்டு காட்டுற மாதிரி நடு ரோட்ல ஆடிக்கிட்டு இருப்பா. இவ இங்க இப்படி ஆடிக்கிட்டு இருக்கத பார்த்த 2 பொண்ணுங்க, யாரடி அது எங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து வம்பிழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப 2 பொண்ணுங்க வேற வந்து அந்த இடத்துல நிக்கும். அந்த பொண்ணுங்களை பார்த்தாவே தெரியும் லேடி ரவுடிஸ் மாதிரி தான் இருக்குங்க. அப்புறம் என்ன, உடனே அந்த இடத்துல ஒரு கைகலப்பாயிரும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த கேம்பிங் சைட்ல தான் காட்டுவாங்க. நம்ம டிசி அப்படி எல்லாருக்காகவும் சாப்பாடெல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் கிரத்திங் தான் வருவான். அவங்க கிட்ட அப்படியே டிசி, கிரத்திங் கவோவா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே நம்ம ஹீரோக்கு எங்க இருந்தா கோவம் வரும்னு தெரியாது. கவோவா இந்த பேண்ட் பேக்கெட் குள்ள தான் இருக்கான், பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு வருவான். அப்பன்னு பார்த்து கரெக்டா கவோ அந்த இடத்துக்கு வந்துருவானா. அவன் வந்தனையும் எப்பயும் போலதான் நம்ம ஹீரோயின் அப்படியே அவ 32 பள்ளியும் காமிச்சுக்கிட்டு, கவோ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுவா. இவதான் இப்படி கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த கவோ அதுக்கு மேல இருப்பான். அவன் அப்படி நிறைய ஃபிளவர்ஸ் எடுத்துட்டு வந்து, இதை நான் காட்டுக்குள்ள பார்த்தேன், உனக்காக பறிச்சு கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான். இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிரும். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு அப்படியே மூஞ்சே வாடி போயிரும். அப்புறம் என்ன, அப்படியே சோகமா அங்க இருந்து கிளம்புவானா. இதை பார்த்த கவோ, டேய் சாப்பிடாம எங்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். எனக்கு ஒன்னும் பசிக்கல, நான் போய் குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரத்திங் அங்க இருந்து கிளம்பிடுவான். இதை கேட்டு நம்ம ரிக்கா அப்படியே, என்னது அவன் குளிக்க போறானா, ஓகே அப்ப நம்ம திருட்டுத்தனமா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்புவா. ஏன்னா இப்ப ரிக்காக்கு தான் லைட்டா நம்ம கிரத்திங் மேல கிரஷ் மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. அதனாலதான் அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்ப அந்த கிரத்திங்கும் அந்த ரிக்கா பொண்ணும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்களா. மித்த எல்லாருமே சாப்பிட ரெடியா உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ட்ரெக்கிங் வந்திருப்பானா, அவனும் அந்த இடத்துக்கு வருவான். அவன் கையில ஒரு பாட்டில் மாதிரி ஒன்று வச்சிருப்பான். என்னன்னு பார்த்தா இங்க பக்கத்துல இருக்க வில்லேஜர்ஸ் இதை ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. அதைத்தான் வந்து இப்ப எல்லாரும் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப இதை
வாங்கின பிம் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட இதை கொடுத்து, இது ஏதோ எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் ஆம்ல, இதை குடிச்சா உனக்கு நல்ல தைரியம் வரும்னு நினைக்கிறேன், அதே தைரியத்தோட நைட் அப்படியே கவோக்கு ப்ரப்போஸ் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் குளிக்க போட நம்ம கிரத்திங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப உள்ள குளிக்க போயிருவான். நம்ம ரிக்காவும் உள்ள போலான்னு நினைப்பா. ஆனா திடீர்னு அவன் மனசாச்சு, சே நம்ம என்ன இப்படி ஆயிட்டோம், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது தப்பே அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இதுவே இன்னொரு பக்கம் அவளோட நெகட்டிவ் மனசாச்சு, இதுல என்ன தப்பு இருக்கு, நீ போய் லைட்டா மட்டும் பாத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பேட் ஹோப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதுலயே பாவம் நம்ம ரிக்கா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி உள்ள போலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இவ இங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வெளியவே போயிருவான். நம்ம ரிக்கா அப்படியே சே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இது ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த 3 கேர்ள்ஸ் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அப்படியே டயர்டா திரும்பி வீட்டுக்கு வந்து படுத்துருவாங்களா. எதிர அந்த கிரட்டே பொண்ணுதான் ரொம்ப குடி போதையில இருப்பா. ஆனா அந்த ஹனி இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு போய் ஒரு டீடைல்ஸ் கூட தெரியாம வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த ஃபா பொண்ணு அப்படியே, எனக்கு காலையில இருந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன், நீ என்ன சொல்லவே விட மாட்டேங்கிற, இப்பயான்ட்டு நான் சொல்லலாமா அப்படின்ட்டு கேப்பா. அந்த ஹனியும் சரி சொல்லித்தல அப்படிம்பாளா. இப்ப அந்த ஃபா அப்படியே போனை காமிச்சு, இங்க பாத்தியா இது வந்து டிசியோட அப்பா ஒரு இன்டர்வியூல சொன்னது, இதுல அவரு சின்ன வயசுல ஸ்லம்ல இருந்ததாகவும் அதுக்கடுத்து ஒரு தள்ளு வண்டியில தான் சோயா மில்க் வித்திருக்காரு, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா அந்த இன்டர்வியூல சொல்லிருக்காரு. இது போதுமே, இதை நம்ம அந்த பணக்காரங்க கிளப்ல காமிச்சாவே டிசி அவங்க துரத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபா சொல்லுவாளா. இதை கேட்டோன்னு ஹனி அப்படியே, அடி பாவி இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க, இதை ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு திட்டுவா. அந்த ஃபா பொண்ணும், எங்க நான் காலையில இருந்து சொல்லலாம்னு ட்ரை பண்றேன், நீ தான் என் பேச்சே கேட்கல, சரி ஓகே இப்ப இது இருக்குல்ல இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபா பொண்ணு சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்ட கெடுத்து நம்ம ஹனிக்கு அப்படியே, இனி உனக்கு இருக்குடி டிசி, உன்னால எப்படி இந்த கிளப்புக்குள்ள வர முடியுதுன்ட்டு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே நைட் ஆயிருமா. அந்த கேம்பிங் சைட்ல தான் காட்டுவாங்க. அந்த பிம்மும் நம்ம கிரத்திங்கோட ஃப்ரெண்டும் செமையா கேம்ப் ஃபேருக்கு முன்னாடி நின்று ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா ரிக்கா அவளும் அப்படி ஜாயின் பண்ணிட்டு செமையா வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டிசியும் கவவும் அப்படி ஒன்னா ஜோடியா நின்று பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ எங்க இருந்துதான் பாத்துட்டு வந்திருப்பான்னு தெரியல. அவன் அப்படியே கடுப்புல, 2 பேரும் தள்ளி நில்லுங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஆள் போதாதா, டே அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சிருந்தா போய் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு கவவை அந்த இடத்துல இருந்து அனுப்புறதுலே தான் நம்ம ஹீரோ குறியா இருப்பான். இதனால கடுப்பாய் போன நம்ம டிசி இவனை திட்டலான்னு சொல்லி அப்படி திரும்புவாளா. இப்ப நம்ம ஹீரோ மூஞ்ச பார்த்தனையும் நம்ம ஹீரோனுக்கு, வாவ் கிரத்திங் இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையனா, இது இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாம போச்சே அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இதுவே அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த வைப் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த 3 பேரும் நெருப்ப வச்சு விளையாடுறேங்கிற பேர்ல அங்க இருந்த தேன் கூட தெரியாம களைச்சு விட்டுருவாங்க. அப்புறம் என்ன, இந்த இடம் பூரா தேனியா வந்துரும். அதனால ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுட்டு ஓடிடுவாங்க. இதுல நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாளா, அவளை சுத்தி நிறைய தேனியா மொக்க ஆரம்பிச்சிரும். அப்ப திடீர்னு ஒரு கையை டக்குட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சு இழுத்து டென்ட்டுக்குள்ள போட்டுரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவன் உடனே, டிசி நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி நார்மலா தான் கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் இது எப்படி ரொமான்டிக்கா தெரியும்னு தெரியல. அவளுக்கு அப்படியே நம்ம ஹீரோ நல்ல சாஃப்டான வாய்ஸ்ல, டிசி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி கியூட்டா கேட்கற மாதிரி தோணும். இதனால நம்ம டிசி அப்படியே நம்ம ஹீரோவை வச்சக்கண் எடுக்காம பாத்துக்கிட்டே இருப்பாளா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிரும், இவன் நம்மளை இப்படிலாம் பார்க்கவே மாட்டாளே அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோவே, டிசி நீ ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பன்னு பார்த்து வெளியே ஏதோ சத்தம் கேட்குமா. இதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் டக்குன்னு இப்போ நம்ம ஹீரோ மேல ஏறி உட்காந்துக்குவா. இது இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ரிக்கா பிம்மு அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் தான் காட்டுவாங்க. அவங்களும் ஒரு டென்ட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்குவாங்களா. இப்ப நம்ம ரிக்கா அப்படியே அங்க இருக்க 2 பேர்ட்டையும் கேப்பா, டே பாய்ஸ் நீங்க ஓகே அப்படின்ட்டு. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு என்ன தோணிருக்கும்னே தெரியல. அவன் கண்ணுக்கு டக்குன்ட்டு ரிக்காவை பார்க்க அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியும். அவன் அப்படியே, நான் ஓகே தான் பேபி, நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்க, உன்னை நான் கிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வருவான். இதை பார்த்தனையும் பிம் அப்படியே அந்த பையனை அங்கேயே அடிச்சு தள்ளிட்டு, வா ரிக்கா நம்ம இன்னொரு டென்ட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு இன்னொரு டென்ட்டுக்கு அவளை இழுத்துட்டு வந்துருவான். இப்ப இவங்க 2 தனியா வந்தனையும் நம்ம ரிக்கா கேப்பா, என்னாச்சு அவனுக்கு, ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிட்டான், அவன் என்ன பார்த்த பார்வையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதுவே இப்ப பிம்ம தான் காட்டுவாங்க. அவன் பாக்குற பார்வையும் சரியா இருக்காது. அவன் இப்ப அப்படியே திரும்பி நம்ம ரிக்கா கிட்ட க்ளோஸா வந்து, இப்ப நான் உன்னை கிஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டு ரொம்ப க்ளோஸா வருவான். நம்ம ரிக்கா பயந்து போய் டக்குன்னு ஒரு மிதிதான் மிதிப்பா. அவ்வளவுதான், அதே இடத்துல பிம் அப்படி மயங்கி கீழே விழுந்துருவான். இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா தான் இருக்கும். என்னடா இது எல்லாரும் ஒரு விதமா தினசா திரியிறாங்களே இன்னைக்குன்னு பார்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே கிரத்திங் மடியில உட்காந்துக்கிட்டு, நீ இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா, அது மட்டும் இல்லாம நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நீ மட்டும் இல்லனா நான் நிறைய கஷ்டங்களை தனியா ஃபேஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப க்ளோஸா வந்து நம்ம கிரத்திங்க கிஸ் பண்ணிருவா. நம்ம ஹீரோக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன நடக்குதுன்னே புரியாது. அப்புறம் அவனே உடனே, டிசி நீ ஓகே தானே, ஏன் என்னென்னமோ பண்ற அப்படிங்கிற மாதிரி லைட்டா விலகிடுவான். ஆனா இதுக்கு நம்ம ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் பேசாம அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோ மேலே மயங்கி விழுந்துருவா. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியாதீங்க. ஆக்சுவலி அவ கிஸ் பண்ணது வந்து நம்ம ஹீரோக்கு ஜாலி தான். ஆனா இருந்தாலும் இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படிங்கிற டவுட் தான் அவனுக்கு. சரி இருந்தாலும் இப்ப அவ மயங்கிட்டா, அநேகமா ரொம்ப டயர்டா இருப்பான்னு நினைக்கிறேன்
அதனாலதான் தூங்குறா, சரி இங்கே அவளை படுக்க போடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவளை அழகா படுக்க வச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு கவ வருவான். வந்து எல்லாரும் ஓகே தானே, நீங்க ரெண்டு என்ன தனியா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்புறம் தான் நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்லுவான். டக்குன்ட்டு தேனி வந்தோடனே என்ன பண்றேன்னு தெரியாம 2 பேர் உள்ள வந்துட்டோம். அதுக்கடுத்து இவன் மயங்கி விழுந்துட்டா. அநேகமா ரொம்ப டயர்டா இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் இவளுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாதி விஷயத்த மட்டும் சொல்லி சமாளிச்சிருவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நேத்து நடந்ததே அப்படி யோசித்து பார்த்துக்கிட்டு பிரஷ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வருவா. ஆனா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது போல. அவ கேஷுவலா வந்து நிப்பா. உடனே நம்ம ஹீரோ நீ எல்லாம் ஓகே தானே, நேத்து நைட்டு நல்லா தூங்குனியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம டிசி அப்படி யோசிச்சுட்டு ஆமா நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகமே இல்ல, ஆனா என்னவோ ஏதோ நல்லா தூங்கி எந்திரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா, தேனி நம்மள கடிக்க வந்துச்சு அதுவா ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆக்சுவலி பார்த்தா அது கூட நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் இருக்காது. என்னது நேத்து நைட்டு தேனி வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இப்போ அதுக்கடுத்து கரெக்டா அந்த இடத்துக்கு கவ வருவானா. அவன் வந்து எல்லாரும் சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆயிருங்க, அதுக்கடுத்து நம்ம நிறைய பிளான்ட் இங்க நட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து தேனி வந்துச்சாமே அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இதை கேட்டு கவாவுக்கும் ஷாக் ஆயிரும். என்னடா இது இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் அவன் நல்லா யோசித்து பார்ப்பான். அது வேற ஒன்றும் இல்லை, நேத்து என்னோட ஃப்ரெண்டு கொண்டு வந்த எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் நீங்க எல்லாரும் குடிச்சிங்கல்ல, அது வெறும் எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் மட்டும் கிடையாது, அது இந்த வில்லேஜ்ல யூஸ் பண்ற நாட்டு சரக்கு மாதிரி, அதனால தான் அவங்க எல்லாருக்கும் சம போத தலைக்கேறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கவோ சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிரும். ஏ டிசி நீ அந்த ட்ரிங்கை குடிச்சே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனும் ஆமா லைட்டா குடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம கிரத்திங் இப்ப அப்படியே கடுப்பாகி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். ஏன்னா இப்ப இவ கிஸ் பண்ணது வந்து குடி போதுல தான் கிஸ் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அடுத்து இப்ப எல்லாரும் டீமா சேர்ந்து இங்க அப்படியே செடியை நட்டு வைக்கணும் அப்படிங்கறக்காக களிமண்ணெல்லாம் எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப பிம்மு ரிக்காவும் நம்ம ஹீரோனை பார்த்து நேத்து நைட்டு உன்னை எந்த தேனியும் கடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் நம்ம டிசி சொல்லுவா, எனக்கு என்னன்னே தெரியல, நேத்து நைட்டு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல, ஆனா கடைசியா யாரோ என்ன டென்ட்டுக்குள்ள பிடிச்சு எடுத்தாங்க, அது மட்டும் லைட்டா ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு அந்த பிம்மூரிக்காவும் என்னது உன்னை யாரோ டென்ட்டுக்குள்ள பிடிச்சு இழுத்தாங்களா, யாரா இருக்கும், ஒருவேளை கவவா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஆப்போசிட் சைட்ல உட்காந்துருக்க கவவையும் கிருத்திங்கையும் பாப்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், நேத்து நைட்டு இவ கிருத்திங் கூட என்னென்ன ரகலையெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோன் அப்படியே ஷாக் ஆயிருவா. ஐயோ இது நிஜமாவே நடந்திருக்குமா இல்ல இதெல்லாம் கனவா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவையே வெறிக்க பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம டிசி மட்டும் தனியா இருப்பாளா. அந்த இடத்துக்கு இப்ப கவ வந்து டிசி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீ என்ன பத்தி உண்மையில என்னதான் நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவானா. இதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு பதில் சொல்லாம ஒரு மாதிரி திக்கி திணறி எனக்கு உன்னை எப்பயுமே பிடிக்கும் கவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இது இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பான். பாவம் அவனுக்கு மனசே ஒரு செகண்ட் அப்படி உடஞ்சு போயிரும். இவ இப்படி சொன்னியும் கவோ டக்குன்ட்டு அவளை ஹக் பண்ணிட்டு உனக்கு உண்மையிலே நான் அவ்வளவு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனும் ஆமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கடுத்து நம்ம கவோ அப்படியே நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணலாம்னு சொல்லி குனிவானா. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு சுத்தமா இப்ப அப்படி மனசே உடஞ்சு போயிரும். அதனால வேமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனை காமிப்பாங்க. இப்ப அவ வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. ஆனா அதை நினைச்சு அவ சந்தோஷப்படாம ஒரு மாதிரி சுகமாவே இருப்பா. இப்ப எல்லாருமே இந்த கேம்பிங்க முடிச்சிட்டு எல்லா லக்கேஜ் உள்ள பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் சுகமா இருக்கிறத பார்த்தனையும் கவோ அப்படியே வந்து கேட்பான், என்னாச்சு ஏன் ஏதோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த கிளப் வேலை வேற இருக்கு, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே கவோ அப்படியே நீ ஏன் கவலைப்படுற, அதான் நான் உனக்கு நிறைய காசு கொடுத்துருக்கேன்ல, அந்த பினான்சியல் ரிப்போர்ட் எடுத்து காட்டு, நீ ஈஸியா கிளப்புக்குள்ள சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கையை பிடிச்சு பேசிக்கிட்டு இருப்பானா. இதை கரெக்டா நம்ம ஹீரோ பாத்துருவான். இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவமா வரும். ஆனாலும் அந்த கோவத்துல அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்ப அப்படி பின்னாடி சீட்ல போய் உட்காந்துருவான். இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அன்னைக்கு கிரத்திங் வந்து உன்கிட்ட இருந்து நான் வாங்கின பணத்தை எதையுமே நான் செலவு பண்ணல, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி திரும்பி கொடுத்துருப்பான்ல. அதை தான் யோசித்து பாத்துக்கிட்டு இருப்பா. இப்போதைக்கு நம்ம ஹீரோயினுக்கு கவோ அவளுக்கு 10 மில்லியன் கொடுத்தது பெருசா தெரியாது, நம்ம ஹீரோ கொடுத்த காசு மட்டும் தான் இப்போதைக்கு அவ மைண்ட்ல வந்துட்டு போகும். இப்ப அதுக்கடுத்து இந்த கேம்பிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் காலேஜ்க்கு வந்துருவாங்களா. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் கரெக்டா அவளோட பினான்சியல் ரிப்போர்ட் அந்த கிளப்ல காட்டணும். சோ அதனால நம்ம ஹீரோயின் அந்த கிளப்புக்கு அப்படியே ஹாப்பியா போய் நின்று பிரசன்ட் பண்ணலாம்னு ரெடியா இருப்பாளா. இதை வந்து இவ காலேஜ்ல இருக்க சில பசங்க அப்படி லைவா எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த லைவை பார்த்துட்டு அவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வரணும்னா காட்டுவா. அவ எவ்வளவுக்கு இதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணிருக்கா, இப்ப கரண்டா அவ அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் காட்டுவாளா. இதெல்லாம் பார்த்தனையும் அந்த கிளப் மெம்பர்ஸ் ஓகே இவ உண்மையிலே பணக்காரிதா, இவள அப்பனா நம்ம செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை செலக்டும் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு செகண்ட்ல இது கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கரெக்டா இந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னு இப்ப ஹனி பொண்ணு உள்ள வருவா. அவ வந்து இந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் நீங்க நினைக்கிற மாதிரி இவ ஒண்ணு பணம்பர பணக்காரியே கிடையாது, அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு நிப்பா. இப்ப அப்படியே அந்த ஹனி பொண்ணு அங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோனோட சின்ன வயசு போட்டோலாம் எடுத்து போட்டு காமிச்சு இங்க பாத்தீங்களா இவங்க சின்ன வயசுல ஒரு தள்ளு வண்டியில தான் சோயா மில்க் வித்திருக்காங்க, ஆனா இவங்க அப்பாக்கு திடீர்னு ஒரு நாள் லாட்டரி டிக்கெட்ல அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, அந்த காசை வச்சு ஒரு ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க, அதுல இருந்து தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரங்களா இருக்காங்க. சோ இவ ஒன்னும் பணம்பர பணக்காரியே கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்த பணக்காரி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அந்த ஹனி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாளா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படி
அழுக வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஹனி அப்படியே. அது மட்டும் இல்ல, இவளோட உண்மையான பேரு டிசி கிடையாது, டேங். தான் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கறத மறக்கணுங்கிறக்காக தான் இவளே அவ பேரை மாத்திட்டு சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பா அந்த ஹனி. இதெல்லாம் கேட்டோன்னு அந்த கிளப் மெம்பர்ஸ் அப்படியே, என்னது அப்படின்னு நீ பணக்காரி கிடையாதா? எனக்கு அப்பயே உண்மையில ஏதோ ஒரு டவுட் வந்துச்சு, அது இப்ப நிரூபணம் ஆயிருச்சு. இங்க பாரு, இந்த கிளப்ல பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. உங்களை மாதிரி லாட்டரி டிக்கெட்டை வச்சு ஜெயிச்சு முன்னாடி வந்தவங்களுக்கு இந்த கிளப்ல இடம் இல்ல, நீ தயவு செஞ்சு வெளியே போறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா அங்க இருக்கிற எல்லாருமே திட்டி விட்டுருவாங்களா. நம்ம ஹீரோனுக்கு அப்படி அழுக வர மாதிரி ஆயிரும். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். அவ வந்து ஒரு கத்தை தான் கத்துவான். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இல்லையா? நீங்களாம் உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பணம் இருக்கிறனால நீங்களும் நல்லவங்களா ஆயிருவீங்களா? இவளோட கம்பேர் பண்றப்ப நீங்களா ஒண்ணுமே இல்ல. தூ, அது என்னடா பணக்காரங்களுக்கு மட்டும் ஒரு கிளப், இப்படி ஒரு கிளப்ல உங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு பணமே இல்லாம நாளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரத்திங் கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் இவ்வளவு பேசியும் அங்க இருக்க யாருமே ஒரு வார்த்தை கூட எதிர்த்து இவனை பேசவே மாட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே நம்ம டிசியை கூப்பிட்டுட்டு வெளியே வந்துருவான். இவன் வெளியே வந்தோடனையும் நம்ம ஹீரோ பிடிச்சு நல்லா டிசியை திட்டி விடுவான். உனக்கு இதெல்லாம் தேவையா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த கிளப்பே வேண்டாம் அப்படின்ட்டு, என் பேச்சை கேட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பான். ஆனாலும் இப்பயும் நம்ம டிசி என்னை எதுக்குடா வெளியே கூட்டு வந்த? இந்த கிளப்ல சேரணுங்கிறது என்னோட கனவு. நான் கடைசி ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டேன், கடைசியில இப்படி தோத்து போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி இப்பயும் இந்த கிளப்பை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த ஹனியை தான் திட்டிக்கிட்டு இருப்பா. அவ மட்டும் என்ன இப்படி போட்டு விடாம இருந்தானா நான் இன்னொரு இந்த கிளப்ல மெம்பரா இருந்திருப்பேன், எல்லாம் அவ பண்ண வேலை அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தவ திடீர்னு அப்படி ஸ்டாப் பண்ணி யோசிப்பா. வெயிட் பண்ணு, நான் டிசி இல்ல டேங் அப்படிங்கிற எல்லா விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப நீ தான் ஹனியை வச்சு இப்படி பண்ண சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பா. நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிரும். நான் எதுக்கு அப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோவமா கேட்பான். நம்ம ஹீரோயின் உடனே, உனக்கு தான் ஆரம்பத்துல இருந்து நான் அந்த கிளப்ல சேரதே பிடிக்கல, அதனால தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து இந்த கேள்விலாம் அவ கேட்பா. இப்ப உடனே நம்ம ஹீரோ கடுப்புல, ஆமா உண்மைதான், எனக்கு நீ இந்த கிளப்ல சேரது சுத்தமா பிடிக்கல, ஆனா அதுக்குன்ட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எல்லாரும் உன்னை திட்டுற மாதிரி நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லா பணக்காரங்களும் நல்லவங்க கிடையாது, அதை மட்டும் நீ உன் மைண்ட்ல ஏத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா அந்த கிரெட்டை பொண்ணு அப்படியே வெளியே வந்து, டே நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரத்திங்க பார்த்து கேட்பா. அது மட்டும் இல்லாம அந்த கிரெட்டை பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை நல்லா திட்டும். உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? நீ உண்டு வாழ்க்கை உண்டு இருக்கிற, அதெல்லாம் ஓகே, பட் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல வந்து கத்தி நம்ம குடும்ப மானத்தை எதுக்குடா வாங்குற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு திட்டும். இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது ஃபர்ஸ்ட். அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே, ஆமா பொல்லாத உங்க குடும்ப மானம், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, நீங்க உள்ள பண்ணது எல்லாமே தப்பு, அதை நான் எதிர்த்து கேள்விதான் கேட்பேன், இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்பயும் போல நம்ம அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா இந்த கிரெட்டாவும் கிரத்திங்கும் கூட பிறந்தவங்க போல. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோன் அப்படியே கோவமா, அப்படா நீ கிரெட்டையோட அண்ணனா, இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படிங்கிற மாதிரி கத்துவா. நம்ம ஹீரோ ஆனா கேஷுவலா, நீ இதை பத்தி என்கிட்ட கேட்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கோவம் வந்து, அப்படா இந்த பில்டிங் உங்களோட பில்டிங் தானே, நீ நினைச்சிருந்தா என்ன ஈஸியா அந்த கிளப்புக்குள்ள சேர்த்து விட்டுருக்கலாம், ஆனா அதை நீ பண்ணவே இல்லல அப்படிங்கிற மாதிரி இப்பயும் நம்ம ஹீரோவை தான் குறை சொல்லுவா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ திட்டுவான், நீ நினைக்கிற மாதிரி இந்த கிளப் ஒண்ணு அவ்வளவு முக்கியம் கிடையாது, மெயினா சொல்ல போனா எனக்கு இந்த கிளப்ல இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு ஆசையும் இல்ல, ஏன்னா அந்த பணக்காரங்கிற தகுதியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹீரோயின், நீ பிறந்ததுல இருந்து பணக்காரனா இருக்க, அதனால இப்படி ஈஸியா பேசிடுற, ஆனா நான் அப்படி கிடையாது, இப்ப நாங்க இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வரதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எனக்கு தான் தெரியும், சோ இந்த கிளப் எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி திரும்பி நம்ம ஹீரோயின் அவ பேசுறதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவா. அப்பதான் அப்படியே நம்ம ஹீரோயின் குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று யோசித்து பாப்பா. சின்ன வயசுல இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருப்பா. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயின் ஏழைங்கிறனால ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. இது பாவம் சின்ன வயசுலயே நம்ம ஹீரோயின் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். இப்ப இதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே, எங்க கிட்ட பணம் இல்லாதப்ப யாருமே எங்களை மதிக்கல, இப்ப எங்க கிட்ட கொஞ்சம் பணம் வந்தனையும் எல்லாரும் எங்களை கொஞ்சம் கொஞ்சம் மதிக்கிறாங்க, இதே மாதிரி எனக்கு இன்னும் நல்ல பணக்காரிங்கிற ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சுன்னா எல்லாரும் என்ன எவ்வளவு மதிப்பாங்க, எனக்கு நான் பணமே இல்லாத யாரோ ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, பணத்தோடையும் நல்ல ஸ்டேட்டஸோடயும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல இமேஜ் தான் எனக்கு வேணும், அதுதான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் மதிப்பு தேடி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவ மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ ரியாலிட்டியா சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவான். இங்க பாரு, பணத்துக்காக மட்டும் எல்லாரும் உன் கூட கண்டிப்பா இருக்க போறதே கிடையாது, உன்னோட கேரக்டர் வச்சுதான் நீ யாருன்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க, சோ உன்னோட ஐடியாலஜியை மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் வழக்கம் போலதான் எதையுமே புரிஞ்சுக்காம, நீ என்னப்பா பெரிய பணக்கார விட்டு பையன், ஈஸியா சொல்லிடுவேன், உனக்குலாம் என்னோட கஷ்டம் புரியாது, தள்ளு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு போவாளா. இப்ப உடனே நம்ம ஹீரோ டக்குன்ட்டு டிசின்னு சொல்லி கூப்பிடுவான். ஏன்னா எப்பயுமே நம்ம ஹீரோ அவளை டேங்கன் மட்டும் தான் கூப்பிடுவான், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டிசின்னு சொல்லி கூப்பிடுவான். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கிரத்திங்க பார்த்து திரும்பி, நீ சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கரெக்ட், எல்லா பணக்காரங்களும் நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுவேன், அது இப்போ ஓ விஷயத்துல கரெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோக்கும் அவகிட்ட என்ன பேசணும்னு தெரியாது, அதனால அதே இடத்துல நின்று அந்த கிளப்பையே ஒரு மாதிரி வெறிக்க பாத்துக்கிட்டு இருப்பான். இதே இடத்துல அப்படியே இந்த எபிசோட் முடியுது. சோ அதுக்கடுத்து இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம டிசியும் கிரத்திங்கும் எப்படி ஒன்னு சேர போறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.